விட்டு விளாசிய பிடிஆர். கோபத்தின் உச்சிக்கே போன குஷ்பு சுந்தர் சி. உச்சகட்ட மோதல். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை மத்திய தொகுதியில அரசியல் களம் முன் எப்பவுமே இல்லாத வகையில அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்புறம் பாஜக வேட்பாளர் சுந்தர் சி இடையிலான வார்த்தை போர் இப்போ தனிநபர் விமர்சனங்களாவும் எக்ஸ் தளத்துல யுத்தமாவும் மாறியிருக்கு. இதுவரைக்கும் தன்னோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்துட்டு வந்த பிடிஆர் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே கடுமையான முறையில விமர்சனங்கள முன் வச்சிருக்காரு. மதுரைக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு கொள்கையற்றவங்க தொடர்ந்து கிளிப்பிள்ளை மாதிரி பேசிட்டு வராங்க. தரவுகள், வரலாறு, நிர்வாக அறிவு அப்படின்னு எதுவுமே இல்லாம கட்டண விளம்பரங்கள் மூலமா அறியாமைய பரப்புறவங்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டியது என்னோட கடமை. இனி என்னோட ஒவ்வொரு பிரச்சார கூட்டமும் அந்த சினிமா சங்கிக்கு மதுரைய பத்தி பாடமா அமையும். அது மட்டும் இல்லாம சுந்தர் சிய வழிநடத்தக்கூடிய கட்சி தலைமைய சாதியவாத கட்சி அப்படின்னும் ஒரு நபரோட பாதுகாப்புக்காக மட்டுமே நடத்தப்படக்கூடிய கட்சி அப்படின்னும் பிடிஆர் சாடியிருக்காரு. பிடிஆரோட இந்த விமர்சனத்துக்கு பாஜக செயற்குழு உறுப்பினர் குஷ்பு சுந்தர் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. திமுகவை விட்டு வெளியேறினது சரியான முடிவுதான் அப்படிங்கறத இதை நிரூபிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. வாதங்கள் தோற்கிறப்போ திமுகவினர் கீழ்த்தரமான வசைவுகளையும் தனிநபர் தாக்குதல்களையும் கையில் எடுக்கிறாங்க. இது தற்செயலானது கிடையாது. இதுதான் அவங்களோட கலாச்சாரம். பெண்களை இழிவுபடுத்துறதும் மிரட்டுறதும் அவங்களோட ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. எத்தனை பட்டங்கள் இருந்தாலும் அடிப்படை பண்பு இல்ல அப்படின்னா அந்த கல்வி வீண். நானும் என்னோட கணவர் சுந்தர் சியும் இந்த நிலைக்கு தாழ மாட்டோம். குஷ்புவோட பெண்கள் பாதுகாப்பு அப்புறம் கலாச்சாரம் பத்தின குற்றச்சாட்டுக்கு பிடிஆர் உடனடியா பதிலடி கொடுத்திருக்காரு. தான் கேட்ட கேள்விகள்ல எங்க அசிங்கம் இருக்குது அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்க 3 தடவை கட்சி மாறினது உண்மைதானே? இதுல என்ன ஆபாசம் இருக்குது? தவறு அப்படின்னா நிரூபிங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன டிசம்பர் மாச நிகழ்வுல குப்பை வரி விதிக்கிறது தான் தீர்வு அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் கொடுத்திருந்தேன். அந்த உரையாடல மறுக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம சுந்தர் சிய பத்தி குறிப்பிடும்போது அவரு மதுரைய பத்தி எதுவுமே தெரியாத வெளிநபர். அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல் நிறைஞ்ச ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள பெருமையா பேசுறாரு. அவரு காற்ற தூவிக்கிட்டு இருக்காரு. இப்போ சூறாவளியா அறுவடை செய்வாரு. மதுரைக்கு நல்வரவு அப்படிங்கிற எச்சரிக்கக்கூடிய தொனியில பேசி முடிச்சிருக்காரு. நிதியமைச்சரா இருந்து இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய பிடிஆரோட ஆவேசமான இந்த முகம் மதுரை அரசியல்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் சுந்தர் சி தரப்போ திமுகவோட இந்த தாக்குதல்களை தங்களுக்கு சாதகமா மாத்தி மக்களுக்கான போராட்டமா முன்னெடுத்துட்டு வருது. சுந்தர் சிக்கு கல்வி அறிவு கம்மி அப்படின்னும் அவருக்கு எதையுமே புரிஞ்சுக்க கூடிய மனப்பான்மை இல்ல அப்படின்னும் அவரோட மனைவி குஷ்பு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைய விட வேகமா 3 கட்சிகளுக்கு மேல தாவுனவங்க அப்படின்னும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த விமர்சனத்துக்கு குஷ்பு பதில் கொடுக்கும்போது நாங்க பட்டதாரிகள் கிடையாதுதான். ஆனா மத்தவங்கள மதிக்கிற அளவுக்கு நாங்க படிச்சிருக்கோம். நாங்க குடும்ப படிநிலைய பத்தி பெருமை பேசுறது கிடையாது. ஆனா எங்களோட எளிய பின்னணியையும் எங்களுக்குள்ள புகுத்தப்பட்ட விழுமியங்களையும் பத்தி நாங்க பெருமைப்படுறோம். உங்களோட அதிகார மிரட்டல், ஆணவ பேச்சு தோல்வியோட வெளிப்பாட்ட காட்டுது. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த 30,000 கோடி தொடர்பான வீடியோ வெளியானதுக்கு பின்னாடி நீங்க ஏன் பதவி இறக்கப்பட்டீங்க அப்படிங்கறத நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.